ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஆரிவொர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேண்ட் டிசைன் தான் எப்படி நம்ம ஈஸியாக கேன்வாவில் வரைகிறது அப்படிங்கிற டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேண்ட் வரையக்கூடிய அந்த சைஸில் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹேண்டோட அவுட்லைன் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு இந்த அவுட்லைன் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இந்த டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே பார்டர் இருக்குது. அது போக மேலே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வாக இருக்குது. அந்த கர்வுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸில் போயிட்டு ஹாஃப் மூன் ஷேப் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த அவுட்லைன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே இந்த இமேஜை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைனில் இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த மூன் ஷேப் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவுட்லைனில் நிறைய இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப கர்வாக உள்ள கர்வ் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட் கர்வாக உள்ள டிசைன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக இருக்கிற சைஸில் உள்ள ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது அண்ட் ஹாஃபில் வந்து 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவும் 2ம் ஹாஃபில் 2ம் வந்து மாற்றிக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை அப்படியே நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணி லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ராப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதில் வந்து பாதி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த மூன் ஷேப்பை வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதை அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கிறத வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஹாஃபாக இருக்கிறத டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ராப் தான் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது ஃபுல் இமேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜுக்கு. ஸோ நீங்கள் அந்த ஹாஃபாக இருக்கிறத எடுத்து கூட நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அழகாக வந்து இந்த சைட் வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் ஃபுல் இமேஜை எடுத்து அதை வந்து க்ராப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்ஸ் ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து மேலே உள்ள லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல் சைட் மூன் ஷேப் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கிற ஒரு மூன் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வந்து மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கு சென்டராக மேலே வந்து அந்த மூன் ஷேப்பை வந்து வச்சுட்டு ஃபுல் ஹேண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹாஃப் சைஸ் உள்ளதை வந்து நம்ம க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம். டூப்ளிகேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் க்ராப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி வரையிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்மக்கிட்ட கேன்வா டுட்டோரியல் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கேன்வாவோட ஃபுல் பேசிக்ஸுமே வந்து கவர் ஆகும். நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.